Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to see about the first unit topic is mycology. So in previous class, we discussed about Puccinia. So Puccinia is a dikaryotic mycelium within the host plant it will be affecting. So இதோடைய thallus structures அப்படின்னு பார்த்தோம்னா it will be living in the inside of the பிளான்ட்டோட இன்சைடில் வந்து இருக்கக்கூடியது. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பெர்மேஷியா, ஏசியோஸ்போர், யூரிடோஸ்போர்ஸ், டெலிட்டோஸ்போர்ஸ் அண்ட் பெஜ்ரியோஸ்போர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்பரி பிளான்ட்டில் வந்து நடக்கும். அண்ட் பார்பரி அண்ட் யூரிடியல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் நடக்கக்கூடியது. இந்த டெலியோஸ்போர்ஸும் வந்து வீட்டில் நடந்து தென் இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த பெசிடியோஸ்போர்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணி ஒரு நியூ ஒன்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து இந்த பக்சீனியாவுடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இன் திஸ் கிளாஸ் we are going to discuss about Cercospora. செர்கோஸ்போரானா என்ன, அதோடைய தாலஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோடைய ரீப்ரொடக்ஷன் மோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ செர்கோஸ்போரா இஸ் அ ஃபங்கை. இட்ஸ் known for causing the leaf spots in plants, reproduce primarily through the asexual conidia formed on conidiospores emerging from the stroma. So beneath the epidermis, the producing the conidiospores and conidia that separate via the life cycle, it will be involving the fungal hyphae growing within the host, creating the stroma, wind or ring. இதுவும் பார்த்தீங்கன்னா பக்சீனியா மாதிரி ஒரு பிளான்ட்டோடைய ஹோஸ்ட் செல்லை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அதோடைய ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆகட்டும், லைஃப் சர்வைவிங் எல்லாமே வந்து அதில் தான் நடக்கக்கூடியது. ஸோ இதில் ஏசெக்சுவல் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சூடோதீகா அண்ட் அஸ்கோஸ்போஸ். ஸோ செக்ஸுவல் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகிறது வந்து என்ன ஸ்போர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சூடோதீகா அண்ட் அஸ்கோஸ்போஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இதில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒன்று ஓவர் விண்டரிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த செர்கோஸ்போரா பிளான்ட்டில் வந்து நடக்கக்கூடாது. ஓவர் விண்டரிங் பிளான்ட் deprives in some species allowing for the long term survival and infection of the new plant. இந்த ஓவர் விண்டரிங் அப்படிங்கிறது வந்து நடக்கிறது வந்து எந்த இதில் நடக்குதுன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபங்கையிலையும் வந்து செர்கோஸ்போராவில் வந்து இந்த ஓவர் விண்டரிங் அப்படிங்கக்கூடியது ஒன்று நடக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதோட ஹைஃபே, த ஃபங்கல் பாடி இட்ஸ் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் த ஹைஃபே தட் க்ரோ பிட்வீன் த பிளான்ட் செல். பிளான்ட் செல் அதாவது இன்டர்செல்லுலர் செல்லுக்குள்ளே செல் வந்து இருக்கிற மாதிரி இன்டர்செல்லுலரில் வந்து இருக்கும். இட்ஸ் அ நெட்வொர்க் ஆஃப் த ஃபிலமெண்ட். ஸோ இதெல்லாம் ஹஸ்டோரியா. இந்த ஹஸ்டோரியாஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன் சம் ஸ்பீசியஸ் ஆஃப் ஹைஃபே இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த பிரான்ச்டு ஹஸ்டோரியா டு அப்சார்பிங் த நியூட்ரிஷன் ஃப்ரம் த ஹோஸ்ட். ஹஸ்டோரியானா வேற ஒன்றும் இல்லை, இந்த ரைசாய்டு மாதிரி இந்த பெனிட்ரேட் பண்ணி இந்த சப்ஸ்டேட்டை மாதிரி ஊனி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹஸ்டோரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஹோஸ்ட் பிளான்ட்டை வந்து நல்லா பெனிட்ரேட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கும். ஸோ மேக்ஸிமம் இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி அப்சார்பிங் த நியூட்ரிஷன் ஃப்ரம் த ஹோஸ்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இதை வந்து ஒரு பேராசைட்டிக் பிளான்ட் மாதிரி தான். ஹோஸ்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஹஸ்டோரியா யூஸ் ஆகுது. ஸ்ட்ரோமா அப்படின்னா பிஃபோர் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹைஃபா கேதர் அண்ட் கம்பேக்ட் இன்டு த ஸ்ட்ரோமா. எ டார்க் குளோபுலர் மாஸ் ஆஃப் த ஹைஃபே இட்ஸ் வில் பி லொக்கேட்டட் அண்டர் த ஹோஸ்ட் எபிடர்மிஸ் இன் எ சப்ஸ்ட்ரோமல் கேவிட்டி. அந்த ஸ்ட்ரோமா கிட்ட தான் வந்து இந்த ஹைஃபே ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அதோட கொனிடியா போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கொனிடியா போர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டார்க் செப்டேட் ஜெனிகுலேட் நீ ஜாயினிங் மாதிரி கொனிடியா போர்ஸ் அரைசிங் இன் த டஃப் ஃப்ரம் த ஸ்ட்ரோமா அண்ட் எமர்ஜ் த்ரூ த ஸ்டொமேட்டா ஆர் ரப்சர்ட் த எபிடர்மிஸ். அதாவது அந்த ஸ்டொமேட்டா கூட இந்த ஸ்டொமேட்டா பார்த்தீங்கன்னா காட் செல்ஸ்
2 கார்ட் செல்ஸ் வச்சு அந்த ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த ஸ்டொமேட்டா கூட மெர்ஜ் ஆகி இருக்கலாம். ஆர் அந்த எபிடர்மிஸ் அந்த அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரை வந்து ரப்சர் பண்ணிட்டும் கூட என்ன வரலாம், இந்த கொனிடியா போர்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து இதில் வரலாம். ஸோ இந்த கொனிடியா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, the unbranched conidia pores producing the single long cylindrical multiseptate conidia it will be present at their tip. ஸோ இந்த சூடோதீக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஸ்டேஜஸாக வந்து சூடோதீக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இன் சம் ஸ்பீசியஸ் வித் அ known sexual stage the specialized structure is called pseudothecia. So that is a formed infected plants depressed to producing the ascospore. அப்போ எந்த பிளான்ட்ல வந்து இன்ஃபெக்ட் ஆகுதோ அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்ல வந்து இருக்கிறதா வந்து சூடோதீக்கா. அந்த பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணி அதோட செக்ஸுவல் ஸ்டேஜஸ் வந்து என்ன பண்ணுது, இது செர்கோஸ்போரா ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதோடைய ரீப்ரொடக்ஷன் வந்து என்னென்ன மெத்தடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும், தென் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொனிடியா போர்ஸ், அந்த கொனிடியா போர்ஸ் மூலமாக கொனிடியாவை உருவாக்குறதா வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த கொனிடியா போர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இட்ஸ் வில் பி எமர்ஜ்டு ஃப்ரம் த ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமாவோட எபிடர்மிஸில் வந்து புஷ் பண்ணி வெளியே வந்து அந்த அதோ இந்த மாதிரி இப்படி போர்ஸ் அப்படின்னாலே வந்து இந்த ஊன்றுகோல் கால் மாதிரி இருக்கிறதா இதில் வந்து இந்த கொனிடியாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இதில் வச்சுருக்கோம். இட்ஸ் பி கொனிடியா அட் த டிப். ஸோ வென் த கொனிடியா, இந்த கொனிடியாஸ் எல்லாமே வந்து ஃபால் ஆஃப், அது வந்து ஸ்கேர் ஆஃப் த கொனிடியா போர்ஸ், அது இது வந்து உடஞ்சிருச்சுனாலோ ஏதாவது பிஞ்சிருச்சுனாலோ இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் பி ஃபால் டவுன். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்போஸ்டு பை விண்ட் அண்ட் ரெயின்ஸ் ப்ளஸ், அதாவது வந்து காத்தாலையோ நிறையா வந்து இந்த பாலினேஷன்ஸ் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இட்ஸ் வில் பி ஸ்ப்ரெட்டிங். வந்து ஒன்று விண்ட், அதாவது இன்செக்ட்ஸு, வாட்டர், ஏர், இந்த மூலமாக வந்து இந்த கொனிடியா வந்து டிஸ்போஷல் ஆகும். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே வந்து சூடோதீக்கா அப்படிங்கிறதா வந்து செக்ஸுவல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். இந்த சூடோதீக்கா மூலமாக வந்து அது என்ன ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தோம்னா அஸ்கோஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், leading to the formation of the ascospore. So sexual stage may occur in the form of a pseudotheca of the infected plant material. இதில் பிளான்ட்ல வந்து இன்ஃபெக்டட் ஆன பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த சூடோதீக்கா மூலமாக தான் வந்து செக்ஸுவல் ஸ்டேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். So let me see the life cycle of Cercospora. So இதோடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா the fungus infected the host plant with a hyphae. It will be growing within the leaf tissues. லீஃப்ல தான் இருக்கும். ஸ்ட்ரோமா ஃபார்மேஷன், அந்த ஹைஃபா வந்து என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரோமாவில் வந்து டெவலப் ஆகும், அந்த ஹோஸ்டோடைய எபிடர்மிஸில் வந்து ரப்சர் பண்ணி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொனிடியா ஸ்போர்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, கொனேடியா. அந்த கொனேடியா வந்து எப்படி வருது, எதில் வருது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோமா வழியாக. இட்ஸ் வில் பி காசிங் த லீவ் ஸ்பாட். அந்த ஸ்ட்ரோமா வழியாக வந்து அந்த கொனிடியம் வந்து வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இட்ஸ் வில் பி டிஸ்போஸ். த கொனிடியா இஸ் டிஸ்போஸ்டு டு த நியூ லீவ்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் பை விண்ட் அண்ட் ரெயின். இன்னொரு லீஃபுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு லீஃபுக்காகட்டும், இல்லை காற்று மூலமாகவோ இல்லாட்டி ரெயின் மூலமாகவோ என்னாகும், ஒரு லீஃப்லேருந்து இன்னொரு லீஃபுக்கு வந்து டிஸ்போசல்ஸ் நடக்கும். டிஸ்போசல் நடந்ததுக்கப்புறம் என்னாகும், ஜெர்மினேஷன் அண்ட் ரீஇன்ஃபெக்ஷன், ஜெர்மினேஷன் ப்ராசஸ் நடக்கும் அண்டர் த ஃபேவரபிள் கண்டிஷன். எல்லா ஸ்போர்ஸுமே வந்து அதுக்கு தகுந்த சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் ஒரு நியூ ஒன்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வரைக்கும் அதுக்கு தகுந்த சூழ்நிலை எப்போ வரும், வென் இட்ஸ் வில் பி ரீச்சிங் த ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ அது வரைக்கும் என்ன அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா என்ன இருக்குன்னா இட்ஸ் அ டெத் கண்டிஷன். நம்ம வைரஸ் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான், பார்த்தா நான் லிவிங் பொசிஷன்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். when it will be reaching their under the favorable condition, the based on the temperature and their humidity, the gonadia it will be germinated from the germ tubes to infected the new host plant. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டியூப் மாதிரி அந்த ஜெர்ம் டியூப், அந்த முளப்புன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம சீடில் வந்து எப்படி முளைச்சி வருதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த ஜெர்ம் வந்து ஜெர்ம் டியூப் ஃபார்ம் ஆகி எகைன் இட்ஸ் வில் பி மேக்கிங் சம் டிசீசஸ் இன் ஹோஸ்ட் பிளான்ட்.
ஸோ இது வந்து ஓவர் வின்டரிங். ஸோ இந்த ஓவர் வின்டரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஃபங்கை இதுலேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ இந்த செஸ்கோஸ்போராவில் தான் நம்ம வந்து ஓவர் வின்டரிங்னு பார்க்குறோம். ஓவர் வின்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அன் இன்ஃபெக்டட் த பிளான்ட் டெப்ரிஸ் இன் சம் ஸ்பீசியஸ். ஏசெக்சுவல் ஸ்டேஜில் பார்த்தோம்னா சூடோதீகா அண்ட் அஸ்கோஸ்போஸ் கேன் பி ஓவர் வின்டர். ஸோ திஸ் அஸ்கோஸ்போரா that can infect the new plant in the next growing season. So ensuring the pathogens it will be survival and spread. அதாவது நெக்ஸ்ட் சீசனில் அடுத்த பிளான்ட் வர்ற வரைக்கும் அது என்ன பண்ணோம்னா ஒரு என்ன ஒரு டெத் கண்டிஷன் மாதிரி அதோடைய சூழ்நிலையிலேயே வந்து இருக்கும். அதாவது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு கல்டிவேட் பண்ணுறோம், ஒரு கல்டிவேட் பண்ணி அந்த பிளான்ட்டில் வந்து செட்கோஸ்போரா டிசீசஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாகவே செட்கோஸ்போரா டிசீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கல்டிவேட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளான்ட் எல்லாத்தையுமே வந்து கல்டிவேட் பண்ணியாச்சு, தென் ப்ளக்கிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அந்த ஸ்போர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயிலில் கலந்துருக்கு. ஸோ அந்த சாயில் வந்து இந்த ஓவர் வின்டரிங் ஸ்டேஜ் மாதிரி அது வெயிட் பண்ணிவிட்டு சாயில்குள்ளேயே தான் இருக்கும். Again we are cultivating the same plant. ஸோ எகைன் நம்ம கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, தட் ஸ்போர் இட்ஸ் வில் பி அட்டாச்சிங் டு த லீஃப். அந்த பிளான்ட் ஜெர்மினேட் ஆகி வரும்போது இதுவும் என்ன ஆயிரும், அந்த பிளான்ட்டோடைய அட்டாச் ஆகிக்கும். எகைன் என்ஷூரிங் தட் த பேத்தோஜன்ஸ் இட் வில் பி சர்வைவ் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் த டிசீசஸ் ஆன் தட் டேர்ம் ஆல்சோ. அதோடைய லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாகவே என்ன ஆகும், இந்த செட்கோஸ்போரா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஓவர் வின்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் ஜெர்மினேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த செட்கோஸ்போராவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜெர்மினேஷன்ஸுங்கிறது ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இந்த கொனேரியா வித்தின் எ சிங்கிள் க்ரோயிங் சீசன் த ஃபங்கஸ் கேன் பி ப்ரொடியூசிங் த மல்டிபிள் ஜென்ரேஷன் ஆஃப் genus of Cercospora. The genus Cercospora including 3800 form of the species. The majority of the plant pathogen which causes the leaf spot diseases higher plants of the economic value. Commonly the leaf spot diseases is called as a ticca diseases. இந்த ஒரு லீஃபில் வந்து அங்கங்கே அந்த பஞ்சா இருக்குது டிக்கா டிசீசஸ். இந்த டிக்கா டிசீசஸ் வந்து எதில் இப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, கடலக்காய் செடி இருக்குது இல்லைங்க, கிரவுண்ட் நட். கடலக்காய் செடியில் வந்து அந்த கருப்பாக இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து டிக்கா டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக செட்கோஸ்போரா ஸ்பெர்சனேட்டா, செட்கோஸ்போரா அராச்சிடிகோலியா. சார் அராக்கிஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கடலக்காய் செடி தான் வந்து அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த 2 காமன் ஸ்பீசியஸ் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லீஃப் ஸ்பாட் டிசீசஸ் இன் கிரவுண்ட் நட். அராக்கிஸ் ஹைப்போஜியா அப்படிங்கிறது கிரவுண்ட் நட்டோடைய பொட்டானிக்கல் நேம், அராக்கிஸ் ஹைப்போஜியா. ஸோ இந்த பிளான்ட்டில் வந்து டிக்கா டிசீஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இதுதான் வந்து டிக்கா டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற symptoms. Cercospora arvulsa, the Cercospora arachidicola in groundnut leaf. இங்கே பாருங்கள், இந்த கருப்பா புள்ளியா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து டிக்கா டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைசீலியம் ஆஃப் செட்கோஸ்போரா. இந்த செட்கோஸ்போராவுடைய மைசீலியம் எப்படி இருக்கும்? ஸோ அதோட மைசீலியம் பார்த்தீங்கன்னா என்டையர் இன்டர்னல்னால் என்னென்னா, அது பிளான்ட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஐஃபே வந்து உள்ளே தான் வளரும். அந்த பேரன்கைமா செல்ஸ், மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மீசோஃபில் செல்ஸில் தான் இருக்கும். இந்த ஹோஸ்ட் லீஃப் கண்டெய்னிங் நியூட்ரிஷன் சென்டிங் த பிரான்ச் as a ஹஸ்டோரியா. அந்த ஹூக் மாதிரி இப்படி இருக்கக்கூடிய இது வந்து மேடப் ஆஃப் இட்ஸ் ஸ்பான்ச்சி அண்ட் பாலிசைடு செல்ஸ். ஸ்பான்ச்சி பேரன்கைமா, பாலிசைடு பேரன்கைமா அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த பேரன்கைமா செல்ஸ்னால ஆனது. இந்த ஹஸ்டோரியா வந்து இட்ஸ் யூஸிங் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், நியூட்ரிஷன் வந்து ஹோஸ்ட்லேருந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இன் சம் ஸ்பீசிஸ் ஆஃப் மைசீலியம் இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஹைஃபே. ஒரு சில ஸ்பீசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்கோஸ்போரா அராச்சிடிகோலாவில் பார்த்தோம்னா இன்டர்னலாகவும் அதோட ஹைஃபே தெரியும், தென் எக்ஸ்டர்னல்லையும் அதோட ஹைஃபே வந்து தெரியும். So the later in the beginning the intercellular but later on the become the intracellular. first வந்து intercellular உள்ளுக்குள்ள தான் இருக்கும், அதுக்கப்புறம் grow ஆனதுக்கு அப்புறம் தான் என்னவாகும், intracellularல அது வெளியேயும் அந்த ஹைஃபே வந்து தெரியும். So they do not producing the ஹஸ்டோரியா.
Before the mycelium enters the reproduction phase, the hyphae accumulate become the compacted to form the brown to black globular mass of the hyphae. This stroma immediately penetrates the epidermis of the host cell and substomatal cavity. உடனே வந்து அது என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டொமேட்டா ரீஜியன் மூலமாக தான் வந்து உள்ளே போய் அட்ஹியர் பண்ணி அதோடைய இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதோட ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆல்ரெடி இந்த ஸ்போர்ஸ் கொனிடியா ஸ்போர்ஸ் மூலமாக தான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எந்த வழியாக போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொனிடியா போர் மூலமாக தான் வந்து கொனிடியா ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஸ்டோமாவில் தான், அதாவது எபிடெர்மிஸை கிழிச்சு ஓவர்லேயிங் பண்ணி தான் வந்து வரும். இந்த நீ ஜாயினிங் மாதிரி 1 to 2 செப்டேட் வந்து அதில் இருக்கும். ஸோ த கொனிடியம் it will be falls off the leaves of the scare of the கொனிடியா ஸ்போர்ஸ் வந்து இதானதுக்கு அப்புறம் தான் அதோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். எஸ், இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் வந்து டார்க் லீவ் ஸ்பாட்ஸ் இருக்குதா, இந்த கடலக்காய் டார்க் லீவ் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய கிராஸ் செக்ஷன், அந்த லீவ் ஸ்பாட்டோடைய கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, the leaf spot of the leaf of the Arachis hypogaea which கொனிடியா போர்ஸ், இதுக்கு பேர் தான் வந்து கொனிடியா போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இப்படி வர்றதுக்கு பேர் தான் வந்து கொனிடியா போர். இந்த கொனிடியா போரில் தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கொனிடியம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோமா அப்படிங்கிறது இதுதான். இந்த லீஃபில் வரக்கூடிய ஸ்டொமேட்டா ஓப்பனிங் தான் வந்து ஸ்டோமா. அந்த ஸ்டோமாவோடைய லேயர் தான் வந்து ரப்சர் பண்ணிட்டு வெளியே வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு பேர் தான் இதை கொனிடியம். ஸோ இந்த ஒவ்வொரு கொனிடியமே என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு நியூ ஹைஃபேவை ப்ரொடியூஸ் பண்ணி இட்ஸ் வில் பி மேக்கிங் த நியூ மைசீலியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த லைஃப் சைக்கிள். இது இந்த வகையில் தான் வந்து அதோட ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கக்கூடியது இன் செட்கோஸ்போரா. ஸோ லெட் பி ஓவர்வியூ ஆஃப் த செட்கோஸ்போரா. ஸோ செட்கோஸ்போரா வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபங்கை. இட்ஸ் அஃபெக்டிங் ஹோஸ்ட் பிளான்ட். ஹோஸ்ட் பிளான்ட் ஒரு பிளான்ட்டை வந்து இன்சைட் த ஹோஸ்ட் பிளான்ட் இட்ஸ் வில் பி லிவிங். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்டொமேட்டாவில் அந்த பேரன்கைமா செல்ஸ்க்கு உள்ளுக்கு அந்த ஸ்டொமேட்டா லேயரில் தான் வந்து கொனிடியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். இல்லாட்டி என்ன பண்ணும், அந்த எபிடெர்மிஸை வந்து ரப்சர் பண்ணி அதுக்குள்ளே போய் தான் என்ன பண்ணும், ஸ்டொமேட்டாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டொமேட்டா மூலமாக அதோடைய கொனிடியாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு கொனிடியா போர்ஸ் வரும், நீ ஜாயினடு. ஸோ அந்த நீ ஜாயினடு அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுனாலே வந்து அது கொனிடியா போர்ஸ். ஸோ அதோட தேலஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, த ஃபங்கல் பாடி இட்ஸ் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் த ஹைஃபே. இட்ஸ் வில் பி க்ரோயிங் பிட்வீன் த பிளான்ட் செல்ஸ். இன்டர் செல்லுலாராகவும் இருக்கலாம், ஃபஸ்ட்டு இன்டராக இருக்கும், ஆஃப்டர் தட் இன்ட்ரா செல்லுலார், வெளியிலும் அந்த செல் வந்து அந்த ஹைஃபே வந்து க்ரோ ஆகும். ஸோ ரீப்ரொடக்ஷன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கொனிடியா மூலமாக நடக்கக்கூடியது. இதே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து சூடோதீகா. ஸோ சூடோதீகா அப்படிங்கிறது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தோம்னா அஸ்கோஸ்போஸ். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து கொனிடியா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொனிடியா போர் வந்து அதில் இந்த மாதிரி கொனிடியாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக நடக்கக்கூடியது. இதே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னா வந்து சூடோதீசியா. ஸோ சூடோதீசியா அப்படிங்கிறது தான் வந்து செக்ஸுவல் பார்ட். செக்ஸுவல் ஸ்டேஜ் அப்படின்னாலே வந்து சூடோதீசியா ஃபார்ம் பண்ணுறது தான். அந்த சூடோதீசியாவில் இருந்து தான் வந்து என்ன ஆகும், இட்ஸ் லீடிங் டு ஃபார்மேஷன் ஆஃப் த அஸ்கோஸ்போஸ். ஸோ ஏசெக்சுவல் ஸ்டேஜ் மே அக்கர் இன் த ஃபார்ம் ஆஃப் த சூடோதீகா இன் இன்ஃபெக்டட் பிளான்ட் மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் விண்டரிங் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது, இந்த செட்கோஸ்போரா ஸ்பீசியஸில் தான் இருக்குது. இட்ஸ் வில் பி இன்ஃபெக்ட் த பிளான்ட். இது வந்து ஒரு பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், த அஸ்கோஸ்போஸ் then infected the new plant in the next growing season. அடுத்த சீசனில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டையுமே வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக அது வெயிட் பண்ணி இருக்கும். இட்ஸ் வில் பி நீடிங் த டைம் டு சர்வைவல் அண்ட் ஸ்ப்ரெட். ஸோ அதோடைய ஃபேவரபிள் கண்டிஷன் வர்ற வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும். தென் இட்ஸ் வில் பி அஃபெக்டிங் த நெக்ஸ்ட் சீசன் ஆஃப் த பிளான்ட்ஸ். அதுதான் வந்து ஓவர் விண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஜென்ரேஷன் வந்து இதில் இருக்கும்.
ஸோ the multiple generation of genus of Cercospora வந்து form the genus Cercospora. அதாவது வந்து இதில் இன்க்ளூடிங் 3800 ஸ்பீசிஸ் நம்ம வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து மெயினாக நம்ம எதில் செர்கோஸ்போரா வந்து அதிகமாக பார்க்க முடியும் பார்த்தா டிக்கா டிசீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டிக்கா டிசீசஸ் வந்து எதில் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கல்லக்காசடி கிரவுண்ட்நட் லீஃபில் வந்து இந்த டிக்கா டிசீஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியும். அதில் தான் வந்து இன்டர்செல்லுலராகவும் இருக்கும், தென் இன்ட்ராசெல்லுலராகவும் இருக்கும். அது மூலமாக தான் வந்து கொனிடியா ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நடக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் Cercospora. So let me practicing some question regarding this topic. So the first question is, which diseases is famously caused by Cercospora arachicola and Cercospora personata in groundnut? ஸோ இந்த கிரவுண்ட்நட்டில் வந்து நடக்கக்கூடிய காமனாக ஃபேமஸாக வரக்கூடிய டிசீஸ் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் ஒயிட் ரஸ்ட். செகண்ட் ஒன் இஸ் ரெட் ராட். தேர்ட் ஒன் டிக்கா டிசீசஸ், that is a leaf spot, and fourth one is late blind. So Tikka disease is the correct term. It will be associated with the leaf spot diseases is caused by this pathogen. So the correct answer is Tikka disease. So next question. To which class of fungi does Cercospora generally belong as a form of genus with no known sexual stage at the time of the initial classification? ஸோ எந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் Basidiomycetes, செகண்ட் ஆப்ஷன்ஸ் Ascomycetes, தேர்ட் ஒன் Deuteromycetes, fungi imperfect, and fourth one is Phycomycetes. So the correct answer from this classification is Deuteromycetes, fungi imperfect. That is a correct answer. Option C, Deuteromycetes is the correct answer. So the next question, the vegetative body na வந்து mycelium of Cercospora is composed of thread-like filament is called. thread-like filament இருக்குது, thread-like filaments இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்க்ளிரோஷியா, செகண்ட் ஆப்ஷன் ஹஸ்டோரியா, தேர்ட் ஆப்ஷன் ஹைஃபே, and fourth option stroma. So correct answer is, which one is the correct answer? Hypha is a correct answer. Option C, Hypha is a correct answer. Hypha. So in Gonidia, asexual spores in Cercospora are characteristically. So இந்த Gonidia asexual spores in Cercospora are characteristically அது வந்து எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ motile zoospores, ஆப்ஷன் பி single celled and spherical, ஆப்ஷன் சி long cylindrical multiseptate and hyaline pale, option D formed in chains inside a sporangium. So the correct answer is option C, long cylindrical multiseptate and hyaline pale. So the next question, how are the conidia of Cercospora primarily disseminations in nature to separate, that is spread the diseases? ஸோ இந்த செர்கோஸ்போரா வந்து நார்மலாக அது என்ன நேச்சரில் வந்து டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இன்செக்ட் வெக்டர்ஸ், வாட்டர் கரண்ட்ஸ் ஒன்லி, wind or rain sprays, animal ingestions. ஸோ இன்செக்ட் வெக்டர்ஸ் அப்படின்னா வந்து some fungus is spreaded by the insect. The Cercospora வந்து it's not primarily it will be disposing by insect. So water currentனா வந்து water can play a role in the spreading of some fungal spores. But Cercospora conidia it's not limited to disseminated அப்படின்னு கேட்டு disseminated by water current alone. Water currentல வந்து என்ன ஆகாது, அது disseminate பண்ணாது. ஸோ
டி அனிமல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு என்ன, திஸ் இஸ் நாட் காமன் மெத்தட் ஆஃப் த dissemination of Cercospora conidia formations. Wind or rain splash, அதாவது many fungal pathogens including Cercospora it will be releasing as a spore தான் ப்ரொடியூஸ் பண்ணும். that can be carried by, அந்த ஸ்போர் வந்து எதை மூலமாக எடுத்துகிட்டு போகும்னு பார்த்தோம்னா wind or rain. So facilitate their spreading to the new host plant. இன்னொரு நியூ ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு வந்து எது மூலமாக தான் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், through the wind or rain splash. That is option C, the wind or rain splashes is the correct answer for this question. So I hope you can understand about this topic Cercospora. So in next class we are going to discuss about the mycology, economic importance of fungi. ஸோ இந்த ஃபங்கை வந்து நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கும், நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ மெடிக்கல் ரீஜியனாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுலேருந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறதுலேருந்து நிறைய யூஸ்ஃபுல் திங்கும் இருக்குது. அதே மாதிரி சம் ஃபங்கஸ் இட்ஸ் வில் பி அஃபெக்டிங் பிளான்ட் டிசீசஸ் அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் அனிமல்ஸுக்கு எல்லாமே வந்து அலர்ஜியை உருவாக்குது. இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இந்த ஃபங்கஸில் இருக்குது. ஸோ லெட் வி see on about that on the next class. Thank you.